ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கோதுமை அல்வா பார்த்துருப்பீங்க, கேரட் அல்வா பார்த்துருப்பீங்க, ஆல்வல்லி அல்வா பார்த்துருக்கீங்களா? அசத்தலான ஆல்வல்லி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஆல்வல்லி அல்வா செய்கிறதுக்காக 1/2 கிலோ ஆல்வல்லி எடுத்துருக்கோம். அதை கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். ஆல்வல்லியை நம்ம சீவியும் செய்யலாம், கட் பண்ணி செய்யலாம். ஏன்னா நம்ம அரைச்சி தான் அல்வா செய்ய போகிறோம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்வல்லி தோல் உரித்து கழுவியாச்சு. இது துண்டு துண்டாக கட் பண்ணோம், அதை காட்ட முடியல. இப்போ ஆல்வல்லி துண்டு துண்டாக கட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஏன்னா 1/4 டம்ளர் சேர்த்தா தான் சரியான அளவாக இருக்கும். அல்வா நம்மளுக்கு நல்ல பதத்துக்கு வரும். பாருங்கள், நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும், அப்போ தான் அல்வா நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ அரைச்சி எடுத்த ஆல்வல்லியை ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப் ஆல்வல்லி அரைச்சதுக்கு அதே பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டான அளவு இருக்கும். அதுக்கு மேலே சர்க்கரை எடுத்தால் இனிப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நம்ம 1 கப் ஆல்வல்லி அரைச்சி எடுத்த அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்போ தான் ஆல்வல்லி அல்வா அருமையாக வரும். இப்போ ஆல்வல்லி அல்வா செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்வல்லியை அவிச்சு கொடுத்தா கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அல்வா செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சு ஆல்வல்லி சேர்த்துக்கலாம். இந்த ஆல்வல்லி அல்வா கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இனிப்போட அளவு தூக்கலாக இருக்கும். அதனால தான் நம்ம எப்பவுமே கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்க்குறோம். இந்த அல்வா அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அல்வா 2 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கோம், சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால் கெட்டு போகாது. சில பேர் நினைப்பாங்க ஆல்வல்லியில் செஞ்சால் கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஆல்வல்லி அல்வா கெட்டே போகாது. நம்ம அரைச்ச ஆல்வல்லியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுட்டோம். இப்போது ஆல்வல்லி சேர்த்த அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரையை சேர்த்து நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு கலரி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரெட் கலர் சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். கலர் ஆப்ஷன் தான், கலர் இல்லாமல் கூட செய்யலாம். நல்லா கட்டிலாம் இல்லாத மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். கட்டி கட்டியாக இருந்தாக்கா அல்வா நல்லா இருக்காது. இது கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சேர்த்தோன்னே எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டைமில் இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம்.
இந்த அல்வாவுக்கு எல்லாமே ஒன்றா திரண்டு வரணும், அப்போ தான் கரெக்டான பதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் நம்ம நல்லா அது நல்லா திரண்டு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. அல்வா எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். கரண்டிலேருந்து எப்படி வருது பாருங்கள் அல்வா. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும், இதுதான் சரியான அளவு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸ்பூனில் அள்ளி காட்டுருவேன், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு அசத்தலான ஆல்வலி அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.